ட்ரை தீஸ் பேஜ் நம்பர் 78ல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? கம்ப்ளீட் த டேபிள் given below and find the type of proportion. ப்ரொபோர்ஷன் என்ன டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா அப்படின்றத நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒன்னொன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் த டேபிள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் சாக்லேட் பிரைஸ் இன் ருபீஸ். அதாவது நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இது இன்னொரு வேரியபிள், இது என்ன எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஒரு சாக்லேட்டோட ருபீஸ் பிரைஸ் வந்து 5 rupeesனா அப்போ 10 rupeesனா எத்தனை சாக்லேட் இருக்கும்? 2 chocolates will be 10 rupees. 3 chocolate எவ்வளவு இருக்கும்? 15 rupees. 4 chocolate 20. 5 chocolate என்னது? 25. அப்போ நெக்ஸ்ட் 6 chocolate எவ்வளவா இருக்கும்? 30 rupees இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகுது? ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இப்போ எக்ஸ் டிக்ரீஸ் டிக்ரீஸ்னா என்னது? 2 chocolate 10 rupees. ஆனா 1 chocolate எவ்வளவு? 5 rupees. அப்போ எக்ஸ் டிக்ரீஸ் ஆனா ஒய்யும் டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆனா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் ப்ரொபோசிஷன். ஓகேவா? டைரக்ட் ப்ரொபோசிஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா x1 by y1 is equal to x2 by y2. கிளியரா? டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? x1 by y1 is a constant. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு சேம் நம்பர் தான் இருக்கும், மாறுபடாது. அதுதான் நம்ம சொல்றோம் x1 by y1 is a constant. கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம k அப்படின்னு போட்டுக்கலாம். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்புறம் டைம் இன் ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டைம் இன் ஹவர்ஸ் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். இப்போ இது வந்து x1ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து y1ன்னு எடுத்துக்கலாம். இது 1 and 2 20. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஒரே ஒரு ஒர்க்கர், ஒரே ஒரு வேலையாள், சரியா? ஒரே ஒரு வேலையாள் வந்து வேலை செஞ்சு ஏதோ ஒரு வேலையை செய்யறாங்க. செய்யும் போது அவங்களுக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 20 hours ஆகுது. சரியா? இப்போ ரெண்டு வேலையாள், ஒரு வேலையாள் எவ்வளவு சொல்றாங்க? 20 hours ஆகுது. இப்போ ரெண்டு ஒர்க்கர்ஸ் வந்து அந்த வேலையை செய்யறாங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா டைம் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். பாருங்க, இங்க 1ல இருந்து 2ன்றது என்னது? ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனா நமக்கு என்ன ஆகும்? டைம் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call it as inverse proportion. இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். ஒரே ஒரு ஆள் 20 hours செய்யறது, ரெண்டு ஆள் பண்ண ஒரு 10 hours அப்படின்னு சொல்லிட்டு வேலை குறைஞ்சிட்டே போயிடும். ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x1 multiplied by y1 is equal to x2 multiplied by y2 is a constant. சரியா? இப்போ நம்ம இதுக்கு கண்டுபிடிக்கலாம், ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 and 20 எடுத்தாச்சு. 2 இது என்ன நமக்கு தெரியாது. ஸோ இது எக்ஸ்னா இது என்னது? x1. இது x2. இது yனா என்னது? இது y1, இது y2. இப்போ y2 நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நமக்கு என்ன ஃபார்முலா? x1 y1 மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இங்க டிவிஷன்ல இருக்கும், இங்க மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது? x2 y2. x1 என்னது? 1. y1 என்னது? 20 is equal to x2 என்னது? 2 multiplied by y2 நமக்கு தெரியாது. அப்போ y2 என்னது? பாருங்க 20. இந்த 2 இங்க வந்தா என்ன வரும்? கீழே வந்துரும். that is equal to y2. now y2 is equal to how much? 10. அப்போ இங்க என்னது? 10. கிளியரா? அதாவது ஒரே ஒரு ஒருத்தர் வேலை செய்யும் போது 20 hours ஆகுது. ரெண்டு பேர் வேலை செய்யும் போது எவ்வளவு ஆகுது? 10 hours தான் ஆகுது. இப்போ 4 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? வேலை செய்யற நேரம் நமக்கு கம்மி ஆகுது. இப்போ இங்க 5 ஒர்க்கர்ஸ்னா என்னது? அப்படியே உள்டாவா நம்ம போட்டுக்கணும். என்ன இருக்கு? இங்க 4 ஹவர்ஸ்ல வேலை செஞ்சு முடிச்சிடலாம். சரியா? இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இது தெரிஞ்சுட்டீங்க. y2 is equal to நம்ம 10 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 5 இங்க 4 எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏதாவது ரெண்டை கம்பேர் பண்ணா நமக்கு போதும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணலாம். சரியா? இது என்னது? x1 என்னது? 4. x2 என்னது? 5. இங்க y1 என்னது? 5. y2 நமக்கு தெரியாது.
சரியா? இது நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். x1 y1 is equal to x2 y2. அப்போ x1 என்னது 4, y1 என்னது 5 is equal to x2 என்னது 5, y2 தெரியாது. அப்போ 4 multiplied by 5, இந்த 5 இங்க கீழே வந்துரும், that is equal to y2. இப்போ இது கேன்சல் பண்ணா இங்க என்ன வந்துரும்? 4 வந்துரும். கிளியரா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 2. அப்ப நமக்கு இது உல்டாவா வருது. இங்க 2 வருதுன்னா என்னது? 10 people 10 workers வேலை செஞ்சாங்கன்னா 2 ஹவர்ஸ்ல முடிக்கலாம். அப்போ 20 people ஒர்க் செஞ்சாங்கன்னா ஒரு வேலையை 1 ஹவர்ல முடிக்கலாம். அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை ஆட்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் இன் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வி கால் இட் அஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். கிளியரா? இப்போ நமக்கு இங்க ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இங்க 20, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க 25 எடுத்துக்கலாம். 25 ஒர்க்கர்ஸ் நம்ம வேலை செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது பார்த்தோம்னா x1 is equal to 20 எடுத்துக்கலாம், x2 என்ன எடுத்துக்கலாம்? 25 எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நமக்கு y1 வந்து 1, y2 தெரியாது. இப்போ ஃபார்முலா என்னது? x1 y1 is equal to x2 y2. இப்போ x1 என்னது? 20 multiplied by 1 is equal to x2 என்னது? 25 multiplied by y2. இப்போ y2 என்ன வரும்? 20 divided by 25. கேன்சல் பண்ணலாமா? 4 5s are 20, 5 5s are 24. That is 4 divided by 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட் வச்சு 0 போட்டோம்னா 8 or இது நம்ம டைம்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்னது? 4 by 5. 4 by 5 நம்ம டைம்ல கன்வெர்ட் பண்ணோம்னா into 60 போட்டோம்னா என்ன வரும்? 1 5 is 5, remainder 1 2, 4 2s are 8, 1 4 is 4. So this is 48 minutes. சரியா? டைம்ல கன்வெர்ட் பண்றதுனால நான் என்ன பண்றேன்? ஹவர்ஸை வந்து மினிட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு 60 ஆல மல்டிப்ளை பண்றேன். சரியா? 1 5 இங்க 12 5, 4 2s are 8, 48 மினிட்ஸ்ல 25 people ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஆகும்? 48 மினிட்ஸ்ல அவங்க ஃபினிஷ் பண்றாங்க. So this is what we call it as inverse proportion. கிளியரா? இப்போ டைரக்ட் ப்ரொபோசிஷனுக்கும் இன்வர்ஸ் ப்ரொபோசிஷனுக்கும் நீங்க எது முதல்ல டைரக்ட், எது முதல்ல இன்டைரக்ட், இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். டைரக்ட் ப்ரொபோஷன் என்ன வரும்? x1 by y1 is equal to x2 by y2 வரும். இன்வர்ஸ் ப்ரொபோஷன் என்ன வரும்? x1 multiplied by y1 is equal to x2 multiplied by y2. இது டிவிஷன்ல இருக்கு, இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அவ்வளவுதான். இப்போ next read the following example and group them in 2 categories. Number of notebooks and purchased and its cost. அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? இப்போ ஒரு நோட்புக் 50 rupeesக்கு வாங்குறோம்னா 2 notebooks எவ்வளவு வாங்குவோம்? 100 rupeesக்கு வாங்குவோம். அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? both number of notebooks and purchased காஸ்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம்? This is direct proposition. This is direct. சரியா? ஒரு நம்பர் ஆஃப் நோட்புக்ஸோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனா பர்ச்சேஸ் காஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட் ஷேர்டு பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு த ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட். சரியா? இப்போ நம்மளுக்கு என்னது? ஒரே ஒரு பீஸா தான் இருக்கு அப்படின்னா ஒரு பீஸால அவங்க வந்து 6 பீசஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 6 பீப்புளுக்கு போயிடும். ஆனா ஒரே ஒரு பீஸா தான் இருக்கு, அது வந்து அவங்க 12 பீப்புளுக்கு ஷேர் பண்றாங்கன்னா என்ன ஆகும்? திரும்பவும் இதை நம்ம பீஸ் போடணும். இப்போ என்ன ஆகுது? ஃபுட் ஷேர்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டு த ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி. இருக்கிற குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட்ல வந்து இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் கொஞ்சம் 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 ஃபுட்டு தான் கிடைக்கும். அப்போ ஃபுட்டு இன்க்ரீஸ் ஆனா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆனா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? இன்வர்ஸ் ப்ரொபோசிஷன். அப்போ இது இன்வர்ஸ். சரியா? நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் சேம் சைஸ் அண்ட் தேர் வெயிட். இப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் பாருங்க, புக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். 10 புக்கோட வெயிட் வந்து 20 kg இருந்தா 20 புக்கோட வெயிட் 30 kg, அந்த மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோசிஷன். நம்பர் ஆஃப் யூனிஃபார்ம் டு த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் யூனிஃபார்ம் அதிகமா இருந்து போயிட்டே இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமா இருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் அவங்களுக்கு தேவையும் அதிகமாயிட்டே தான் போகும். நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல் அண்ட் த டைம் டேக்கன். இப்போ நமக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனா
டைம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம் அப்படின்னா, நம்ம இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம்னா என்ன ஆகும் நமக்கு? சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் டிக்ரீஸ் ஆனா we call it as inverse proportion. கிளியரா?